அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு மார்ச் 30ஆம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றுள்ளதுன்னு பார்க்க போகிறோம். நாளை தினம் மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் டே இருக்குது. அப்போ அதில் ப்ரீமியத்தோட லெவல் 0 to 0 இல்லை 0 to 0 அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படி அமைந்தால் எந்தெந்த ஸ்ட்ரைக்குக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது அனைத்துமே நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்தின் அடிப்படையில் தான் பார்க்குறோமோ இல்லையா, நம்மளுக்கு நியூஸ் பேஸ்டோ சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸும் நம்மளுக்கு தேவையே இல்லை. எளிமையாக நம்ம எப்படி பார்க்கணும், எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மதின் இந்த வீடியோவின் நோக்கமே. இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று சந்தை 17,325 முடிவுற்றிருந்தது. இன்றைய ஓப்பன் 17,468. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 150 புள்ளிகள் அப்படிங்கிற லெவலில் கேப் அப் கிடச்சிருக்கு. அதாவது 3 ஸ்ட்ரைக் உண்டான கேப் அப் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அந்த கேப் அப் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் 2ல் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 2ல் ஓப்பன் ஆனதுமே உடனே சந்தை இறங்கியிருக்கு. ஆனாலும் ரெசிஸ்டன்ஸ் 1க்கு மேலே தக்க வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சந்தை பார்த்திங்கன்னா அதிக நேரம் ரெசிஸ்டன்ஸ் 3க்கும் ரெசிஸ்டன்ஸ் 2க்கும் இடையில தான் சந்தை நகர்வு நடந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு 17,540 பிரேக் ஆகாமல் 17,450 பிரேக் ஆகாமல் அதனுடைய தாக்கத்தின் அடிப்படையிலேயே சந்தை இருந்துள்ளது. அப்போ இன்றைய ரேஞ்ச் நம்மளுக்கு பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு இன்றைக்கி ஹைக்கு லோவுக்குள்ள ரேஞ்ச் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 140 புள்ளிகள் 135 புள்ளிகள் நம்மளுக்கு ஹைக்கு லோவுக்கும் அமைஞ்சிருக்கு. அப்போது நம்மளுக்கு இந்த வாரத்தின் ரேஞ்ச் நம்மளுக்கு ஒரு 500 புள்ளிகள் வேணும். பாருங்கள், 500 to 700 புள்ளிகள். இப்போ 17,003 ரொம்ப லோயஸ்ட் லோ, ஹை 17,552. அப்போ 500 புள்ளிகள் நம்மளுக்கு வந்தாச்சு. அப்போ இது 700 புள்ளிகளாக மாற வேண்டும். இந்த வாரத்துக்கு 500லேருந்து 700 புள்ளிகளாக மாறணும்னா அப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட்டை ஒரு 200 புள்ளி ஏறணும், இல்லைன்னா இந்த லோவை பிரேக் பண்ணி 200 பாயிண்ட் இறங்கணும். அப்போது 2 நாட்கள் தான் சந்தை இருக்குது. அப்போது ஒரு நாளோட மூமெண்ட்டு பார்த்துட்டாலும் நம்மளுக்கு 400 பாயிண்ட்ஸாக 2 நாளைக்குனாலும் அப்போ சந்தை இந்த லோவை கட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அப்போ இந்த ஹைக்கு லோவுக்குள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா 17,260. அப்போது 17,260ங்கிறது மிக முக்கிய லெவலாக இருக்க போகுது. அப்போ சந்தை இந்த 17,522க்கு மேலே போகாத பட்சத்தில் இந்த 500 புள்ளிகளோட ரேஞ்ச் பெரிதாக போவதில்லை. அப்போ இதற்குள்ளே இருந்தாலே மார்க்கெட் வால்டைலில் ஒரு பெரிய மூமெண்ட் இருக்கா மாதிரி தோணும். அப்போ இந்த 17,522 கட் ஆகுதா, அதற்கு மேல் நிலை பெறுதா, அதற்கு மேல் ஓப்பன் நிற்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கும். 17,500 கால புட்டு தான் பேர்ஹெச் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 17,440 17,560. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்தாலே 120 புள்ளிகள் மூமெண்ட். அப்போ சந்தை இதற்குள்ளே இருக்க போகுது. அப்போ ஹையை பிரேக் பண்ணாலே 17,520 ஒரு 40 பாயிண்ட்லேயே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ இதனை எப்படி கடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ 17,500க்கு மேல் நிலை பெற வர சந்தை மேல் நோக்கியும் 17,500க்கு கீழ் நிலை பெற வர அப்போ அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 17,400 புட்டு 600 கால். அப்போ 17,370லிருந்து 17,680 வரை 620 வரை வாய்ப்புகள் உள்ளது. மிகைப்படுத்தின மதிப்பு அப்படின்னு எடுத்துட்டா இப்போ குறைஞ்சிருச்சு, நார்மலாயாச்சு. ஆனால் நேற்று வர பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதியம் வரையே பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் சைடு டைம் வேல்யூ அதிகமாக இருந்ததுனால தான் அதை கரைக்கிறதுக்குண்டான மூமெண்டம் நடந்தது. இப்போ எப்படி இது சமமாக இருக்குன்னா 17,500 மார்க்கெட்டு முடிஞ்சிருக்கு, 17,498. அப்போ 17,500ன்னு வச்சுக்கலாம். அப்போ 17,500 காலும் 500 புட்டும் சமநிலையில் இருக்குது. அப்போது டைம் வேல்யூ 2 பக்கமே சரியான இடத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத இங்கே நம்மளுக்கு இங்கே சுட்டி காட்டுறாங்க. இப்போ மார்க்கெட்டோட குறுகிய எல்லைனா 17,430லிருந்து 17,560க்குள்ளே, வைட் ரேஞ்சுனா 17,377லிருந்து 17,623க்குள்ளே. இப்போ ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 17,527 17,560 17,621. சப்போர்ட் ப்ளேஸ் 17,475 17,437 17,368. பேங்க் நிஃப்டிக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வெறும்
ஒரு 300 350 புள்ளி மிக குறைந்த ரேஞ்சாக பேங்க் நிஃப்டிக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 600 புள்ளிகள் வந்துருந்தாலும் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இன்னைக்கு ஹைக்கு லோக்குள்ள வித்தியாசம் மிக குறைந்த லெவலில் இருந்திருக்கு. இப்போ 36,500 காலும் 36,000 புட்டு 36,300 காலும் இருந்திருக்கு. அப்போ 36,300க்கு மேலே சந்தை நிலை பெறுவதும் 36,300க்கு கீழே நிலை பெறுவதும் சந்தையோட ரெசிஸ்டன்ஸாக 36,500 இருக்கிறது வந்துட்டு ரொம்ப மிக முக்கியமான லெவலாக இருக்க போகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐவி மட்டும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இங்கே தோணுது. அப்போ மார்க்கெட் வந்து 36,300ல் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இந்த இரண்டோட இதுவும் டைம் வேல்யூ அப்போ சமமானது மாதிரி இப்போ தோணுது. இப்போ பேங்க் நிஃப்டியோட குறுகியலை 36,089லிருந்து 36,535, வைட் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 35,854லிருந்து 36,746. இது ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 36,425, 36,535, 36,646. சப்போர்ட் லெவல் 36,178, 36,89, 35,895. இப்போ நம்மளுக்கு மார்க்கெட்டு பொறுத்தவரை நம்மளுக்கு 36,000லிருந்து 36,500க்குள்ளாத இருக்கிற ஸ்ட்ரைக் தான் 0 ஆர் ஹீரோ நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நிஃப்டிக்கு பார்த்துட்டிங்கன்னா 17,450லிருந்து 17,550க்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ் தான் 0 டு ஹீரோ நடைபெற வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த ஸ்ட்ரைக்கை மட்டும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணாலே நம்மளுக்கு எளிமையாக இருக்கும். அதற்கு அப்பாற்பட்டு இருக்க செயல்படுத்துறதை வந்து தவிர்ப்பது சிறப்பாக அமையும். இதே கேப் அப் ஒரு கேப் டவுன் மாறுச்சுன்னா மாறுபடும். ஆனால் எதிர்பார்ப்பு விலை மிக குறைந்ததுனால ஒரு கேப் அப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைந்துள்ளது போல் தோன்றுகிறது. ஆனால் எது வேணாலும் மார்க்கெட்டில் நடக்கலாம், நம்ம நினச்சதை நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் கேப் அப்போட வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்குது, ஆனால் நடைபெறலாம். ஆனால் எதிர்பார்ப்பு விலை இல்லாதனால கேப் அப்புக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவாக தென்படுது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பதிவு செய்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு இதற்குண்டான கட்டண பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு ஏப்ரல் 8ஆம் தேதி வந்துட்டு இதற்கான கட்டண பயிற்சி இருக்குது. 9842610908 என்ற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.